எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்க எம்டியை மீட் பண்ணணும். மேடம், எம்டியை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும் மேடம். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாட்? அப்பாயின்மெண்டா? நான் யாருன்னு தெரியுமா? யார பார்த்து அப்பாயின்மெண்ட் கேக்குற? இல்ல மேடம், அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் யாரா இருந்தாலும் உள்ள விடுவாங்க. இது ஆபீஸ் ரூல்ஸ் மேடம். என்ன இது? இவளை பார்க்க ஸ்வேதா மாதிரியா இருக்கேன். ஐயோ, உண்மையிலே ஸ்வேதா தான் வந்திருக்கா? இவ எப்படி இங்க திடீர்னு? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதுக்குள்ள எங்க போயிட்டாரு இவரு? சொல்லிட்டு போனா என்ன? நாம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். என்ன கதவு தானா திறக்குது? டேய் ஆதி, என்னடா மங்கி மாதிரி ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆபீஸ் மாடியில இருந்து பங்கி ஜம்ப் பண்ண போறேன். டேய் என்னடா சொல்ற? ஸ்வேதா வந்துட்டு இருக்காடா. ஸ்வேதாவா? அது யாரா? டேய் ஸ்வேதா. என்னது ஸ்வேதாவா? ஆமாடா. டேய் என்னடா பண்ற நீ? டேய் ஆதி, ஸ்வேதா வந்தா நான் தான் எம்டியா நடிக்கிறேன்னு தெரிஞ்சிடும்ல. டேய் இத போட்டு எடுத்து போட்டாலே போதும்ல. டேய் நீ போட்டுக்கிட்டு முதல்ல உட்கார்றா. டேய் உட்கார்றா. உட்கார்றா முதல்ல. இத பாரு. கேஷவ், ஸ்வேதா வந்து எது கேட்டாலும் நம்ம 2 பேரோட பதிலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த பாரா, ஒருவேளை உனக்கு எந்த பதிலும் தெரியலன்னா நீ பேசாம நில்லு, நான் பாத்துக்கிறேன். டேய் சொதப்பிட மாட்டேன்ல? டேய் வேணும்னு எல்லாம் சொதப்ப மாட்டேன். தெரியாம ஏதாவது நடந்துருச்சுன்னா நானும் தெரியாம உனக்கு கொன்னுடுவேன். சரி சரி சரி, நீ பாரு. உங்க எம்டி ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அங்க இருக்கு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? நான்சென்ஸ். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருக்க என்ன சார் கோவமா இருக்க மாதிரி தெரியுது? நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேனா சார்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்க? என்ன சார் பண்றது, ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டாம் தான் நினைப்பேன். ஆனா என்ன சார் பண்றது, தேவைன்னு வரும்போது பளிச்சுன்னு உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் சார், எனக்கு உதவி பண்ண வேற யார் சார் இருக்கா? பணம் நீங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். நல்லா பேசுற மணி, நல்லாவே பேசுற. போலீஸ்காரன்ல அதான் குதர்க்கமா பேசுறேன். ஐயோ சார், நான் ஏதோ பேச்சுவாக்குல சொன்னேன் சார். நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஓ, அப்ப மிரட்ட வர செய்வியா மணி? என்ன சார் நீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். மிரட்னா காசு கொடுக்கற லெவல்ல நீங்களும் இல்ல, மிரட்னா பணிஞ்சு போற லெவல்ல நானும் இல்ல. என்ன சார், நான் சொல்றது சரிதானே? மணி, நான் எல்லா உருட்டலையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு தேவையில்லாத வெட்டி பேச்சு? ஆமா சார், எதுக்கு சார் வெட்டி பேச்சு? ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் பெண்டிங்ல இருக்கு சார். நீங்க பெரிய பிசினஸ் மேன் வேற, உங்களுக்கும் 1008 வேலை இருக்கும். மணி, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல கேட்ட பணத்தை நான் அப்பவே செட்டில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இல்ல, புரியுதா? கரெக்ட் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். சொன்ன பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, சரிதான். ஆனா பொருளுக்கு உண்டான கரெக்டான பிரைஸ வாங்காம விட்டுட்டேங்க சார். ஏன்னா பணம் இதயத்துக்கு இல்ல சார், உசுருக்கு. அதனாலதான் சார் மறுபடியும் உங்ககிட்ட காசு கேட்க வேண்டியதா போச்சு.
இந்தா இங்க பாரு மணி, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது, புரியுதா? இதுக்கப்புறமாவது ஃபோன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்து மணி, நல்லா இரு. என்ன சார் நீங்க இப்பெல்லாம் யார் சார் வார்த்தையை காப்பாத்துறாங்க? வார்த்தையை காப்பாத்தின காலம்லாம் மலை ஏறி போச்சு சார். இது கலிகாலம். பாக்குற எல்லாரும் திருட்டு பசங்களாவே இருக்கிறானுங்க. நான் ஸ்டேஷன்ல பாக்குற கேஸ சொன்னேன் சார். நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரி மணி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நல்லது சார், நானும் கிளம்புறேன். ஆ. நான் ஏனையே முழுங்கி ஏப்ப ஓட்டுவேன்டா. உன்ன மாதிரி எத்தனை போலீஸ்காரனை பார்த்திருப்பேன். நீ என்கிட்ட நடந்துக்கிற விதத்துல தான் போலீஸ் போஸ்டிங்ல இருப்பியா இல்ல செவுத்துல போட்டோவா இருப்பியான்னு. ஐயோ, என்ன மாமா அக்கா கால விழுந்துட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? டேய் கரெக்டா பாடுறா, புடவை சரி பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னது, புடவை சரி பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா, மடிப்பெல்லாம் சரி செஞ்சு விட்டுட்டு இருந்தேன். உனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, நீயும் இதே தான் பண்ணணும். அட ஏய் பாத்தியா, என்னடா வெக்கப்படுறியா? எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுடா. அட போமாமா. அக்கா, அப்பா இன்னும் கிளம்பலையான்னு கத்திட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. இருடா ரெடி ஆயிட்டு இருக்க. நீ பேக் எடுத்துட்டு போ, நான் பின்னாடியே வரேன். சரி. ஏங்க ஓகே தானே? அற்புதமா பக்காவா இருக்கு. போதும் அக்கா சீக்கிரம் கிளம்பி வாக்கா. அந்த பையில தான் நகையெல்லாம் இருக்கு, பத்திரமா கண்ணு முன்னாடியே வை. அக்கா, இந்த நகையை விட்டு தொலைக்க மாட்டியா? ஐயோ, உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. பொறுக்கி போயில கிளம்பி வந்துட்டான், நீங்க என்ன கிளம்பல? ஆமா பாரதி, தமிழ் எங்க போயிட்டா? ஆளே காணோம். அவ வெளிய கார் கிட்ட நின்னுட்டு இருக்காத்த. ஓ அப்படியா? சரி சரி. அம்மா ரெடி ஆயிட்டியா? போலாமா? நான் ரெடியாகி 4 நாள் ஆகுது. நீ இப்பதான் ஆடி அசைஞ்சு வரியா? அத நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லவே கூடாது. ஆடி அசைச்சிட்டு கிளம்பி வந்துட்டு பேச்சா பாரு. நான் தான் சொல்லணும் உங்க எல்லாரையும். அப்ப நீங்களே சொல்லுங்க. அப்பா சும்மா எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதான் நேரம் ஆயிடுச்சுல, வாங்க போலாம். பாரதி, நாங்க கிளம்புறோம். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் சாத்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோ. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கதவு திறந்து போட்டுட்டு போயிடாத. வர வர நீ ரொம்ப அடம் பிடிக்கிற தமிழ். கொஞ்சம் கூட சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. எதையுமே புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிற. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தியோ, இப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்டு போயிட்ட. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, சொல்லிட்டேன். ஒழுங்கா அழாம உள்ள வந்து சாப்பிட்டு தூங்கு. காலையில ஸ்கூல் இருக்குல்ல, வா. நீ நடிச்சிட்டு நான் வர மாட்டேன் போ. சரி, நீ இப்ப உள்ள வர போறியா இல்லையா? நான் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு என்ன, நீ இங்கே உட்கார்ந்துட்டு அம்மா போய் கதவு சாத்திட்டு தூங்கிடுவேன். அப்புறம் பூச்சாண்டி வரான்னு பயந்துட்டு கதவு தட்டுவல்ல, நான் திறக்கவே மாட்டேன் பாரு. நான் ஒண்ணு வர மாட்டேன் போ. வராத, அதையும் பார்க்கலாம். தமிழ், இப்ப வர போறியா இல்லையா? நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல, நீ போ. நான் ஒண்ணு வர மாட்டேன். வந்து கதவை தட்டுவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஸ்வேதா, வாசனையே சூப்பரா இருக்கு. சாப்பாடும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா, முதல்ல சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்னையும் இந்த நாளையும் நீங்க லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ஸ்வேதா, நீ உட்காரு, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுலாம். இல்ல மாமா, நான் உங்களுக்கு பரிமாறி நீங்க வயிறார சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.
டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஸ்வேதா, உண்மையிலேயே உன் சமையல் சூப்பர். பெஸ்ட். எப்படி வேணாலும் சொல்லலாம். தேங்க்யூ மாமா. உங்களுக்கு சமைக்கும் போது கொஞ்சம் அன்பையும் காதலையும் சேர்த்து சமைச்சிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஸ்வேதா, நீ சமைக்கிறதோட நல்லா பேச கத்துக்கிட்ட. மாமா, இதை ட்ரை பண்ணுங்க. நைஸ். இதுவும் டேஸ்டா தான் இருக்கு. தமிழ் தமிழ் எங்க போயிட்டா இவ? தமிழ் 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 எங்க இருக்க? தமிழ் எங்க போயிட்டா இவ? தமிழ் ஐயோ. தமிழ் எங்கடி போன? அம்மா கோவத்துல பேசினது தப்புதான். இனிமே அம்மா உன்னை எப்பவுமே அடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு வந்துரு. என் தங்கம்ல எங்க இருந்தாலும் வந்துரு. சொல்லு பாரதி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஆபீஸ்ல இருந்து ஏதாவது கால் வந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லதா. நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். பாரதி, என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுற? தமிழ காணோம் லதா. ஏ, தமிழ காணுமா? ஏ, என்ன பாரதி சொல்ற? இந்த நேரத்துல அவ எங்க போனா? வீட்ல இருந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்புனாங்க. நானும் கூட போவேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தா. நான் கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கு கோச்சுக்கிட்டு வெளியில உட்கார்ந்து இருந்தா. நான் உள்ள போய் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள அவளை காணோம். எங்க போனா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏ பாரதி, சரி சரி, நீ பதட்டப்படாம இரு. இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருப்பா. நான் உடனே கிளம்பி வரேன். தேடி கண்டுபிடிச்சிடலாம். லதா, கொஞ்சம் சீக்கிரம் வா லதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரதி, நான் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஐயோ, என்ன மாமா, ஏசி ஓடி உங்களுக்கு எப்படி வேர்க்குது பாருங்க. ஆமா, பயங்கரமா வேர்க்குது. ஓகே ஓகே, கூல் கூல். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அவளுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நீங்க தைரியமா இருங்க. மாமா ப்ளீஸ்ங்க, நீங்க தைரியமா இருங்க. மாமா ஒண்ணும் இல்ல. என்ன மாமா? ஸ்வேதா, நீ கதவை லாக் பண்ணிக்க. பத்திரமா இரு. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் வந்துடுறேன். மாமா, என்னாச்சு மாமா? இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அப்புறமா வந்து சொல்றேன். இப்ப எனக்கு பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. நான் வரேன். என்னாச்சு மாமா? சொல்றத கேளுங்க மாமா.
போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ச்சே, என் பிளான் எல்லாம் வீணா போச்சு. யார் அந்த ஃப்ரெண்ட்? இவரு எதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காக அர்த்த ராத்திரியில எந்திரிச்சு ஓடணும்? எதோ தப்பா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். ச்சே. ஹலோ ஹலோ சார், தமிழ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லங்க, போலீஸ் ரொம்ப மும்மரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் அங்கதான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க, தமிழ் கண்டிப்பா கிடைச்சிருப்பா. இந்த பாருங்க, இந்த மாதிரி சமயத்துல தான் மனசை தளர விடாம தைரியமா இருக்கணும். உங்க குழந்தை கிடைச்சிருவான்னு நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் இப்ப எங்க போறது, யார்கிட்ட கேக்குறது, எங்க போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தைய கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அவ எங்க இருந்தாலும் கட்டாயம் கூட்டிட்டு வருவேன். என் ஃப்ரெண்டோட வந்துதான் நான் உங்களை பார்ப்பேன். நீங்க தைரியமா இருங்க. பாரதி, அழாத பாரதி. அவரு கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு பாரதி. கண்டிப்பா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவாரு. கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. நீ அழாத. எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு எங்க போன தமிழ்? பாரதி வா. போதுமா? இப்போ எனக்கு சந்தோஷமா? இன்னும் எனக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க காத்துட்டு இருக்க? வாரம் உன் கோயிலுக்கு வர, விரதம் இருக்க, விளக்கு போடுற. இதுக்கு மேல நான் உனக்கு என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேன்? போதுமா? என் பூவையும் பொட்டையும் தான் பறிச்சுட்டேன். அது என்னோட விதின்னு நான் பொறுத்துக்கிட்டேன். என் புள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? வயத்து பசியோட, மனசு முழுக்க பயத்தோட எங்க நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையே. என் புள்ள இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேரல. இங்க உன் காலடியிலேயே வந்து நான் என் உயிரை விட்டுருவேன். பாப்பா, பாரதி, பதறாத.
நம்ம போய் தமிழை தேடலாம் வா. வா பாரதி வா. தமிழ் ஐயா ஐயா யாரு? ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிற குழந்தைங்க ஏதோ பாத்திருக்கீங்களா? இந்த பக்கம் தான் வந்திருக்காங்க. ஆமா. அப்போ பெரியவரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எங்க பாத்தீங்க? அதோ அந்த இடத்துல தான் பார்த்தேன். அப்ப எத்தனை மணி இருக்கும்? அந்த குழந்தை எந்த பக்கமா போச்சுன்னு தெரியுமா? சார் மணியெல்லாம் எனக்கு தெரியாது சார். எங்க போன? கிட்ட வா. யாரும் அழாதீங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன். அவரு கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீ நிஜமாக சொல்ற? ஆமா, கண்டிப்பா வருவாரு. தமிழ்கிட்ட போனை சைலண்ட்ல போட சொன்னனால நம்ம போன் பண்றது தமிழுக்கு தெரியலையோ? என்ன பண்றது? தமிழ் போனை கட் பண்றானா? அப்ப பக்கத்துல ஆள் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தமிழ் திரும்ப கூப்பிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல, ஒருவேளை தமிழ் கிட்ட போன் இருக்கிறத கண்டுபிடிச்சு சம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ சார், நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம டீம் தேடிக்கிட்டே இருக்காங்க சார். ஆனா இன்னும் சாலிடா இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை சார். சார், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். கடத்தினது வெறும் தமிழை மட்டும் இல்ல, இன்னும் 5-6 குழந்தைங்களை சேர்த்து கடத்திருக்காங்க சார். சார் என்ன சொல்றீங்க? எல்லாரும் இங்க உத்தரமேரூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல வச்சு எல்லாரையுமே மும்பைக்கு கொண்டு போறாங்களா சார்? ஓ மை காட் சார், நீங்க சொல்றத பார்த்தா பெரிய ஹியூமன் டிராஃபிக் நெட்வொர்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், அங்க இருக்கிற தமிழ் தான் எப்படியோ அந்த ரவுடிங்களுக்கு தெரியாம போனை எடுத்து எனக்கு கால் பண்ணா சார். அவங்க பேசிட்டு இருந்தப்போ பின்னால ஏதோ உத்தரமேரூர் முருகன் கோயில்னு பேசிட்டு இருந்தாங்க சார். டேய், அங்க என்னடா பேசிட்டு இருக்கற? என்ன சொல்லுது பாப்பா? இப்பதானே பாத்ரூம் போயிட்டு வந்துச்சு, மறுபடியும் போகணும்னுதுண்ணே. அங்கிள் வயிறு வலிக்குது. சரி சரி அனுப்பிச்சுடுறா. சரி சரி. ஏய், போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், புரியுதா? வா. ஹலோ தமிழ். ஆமா ஃப்ரெண்ட், நான் தான் பேசுறேன். நீங்க ஃபோன் பண்ணப்ப பக்கத்துல பேட் அங்கிள்ஸ் இருந்தாங்க. அதான் ஃபோன் எடுக்க முடியல ஃப்ரெண்ட். நீங்க வந்துட்டீங்களா? ஆமா ஃப்ரெண்ட், வந்துட்டேன். ஆனா கரெக்டா எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இல்லனா
உங்க பக்கத்துல அடையாளம் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்? அடையாளம் சொல்ற மாதிரின்னா லைட், வாட்டர் டேங்க், செல்போன் டவர், பெரிய லைட் மாதிரி ஏதாவது தெரியுதா? அந்த மாதிரி எதுவும் இல்ல ஃப்ரெண்ட். ஓகே சரி, பக்கத்துல என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட். பேட் அங்கிள் தன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த ரெட் கலர் கார் தான் இருக்கு. ஓகே 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 சூப்பர். ஃப்ரெண்ட், நான் சொல்ல போறத கவனமா அப்படியே செய்யணும். கொஞ்சம் சொதப்புனா கூட நம்ம மாட்டிக்குவோம். கண்டிப்பா ஃப்ரெண்ட். தட்ஸ் குட். நான் சொல்றத கேட்டுட்டு அப்படியே செஞ்சா போதும். ஆனா யாரு கண்ணிலையும் படக்கூடாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், டன். அப்படியே மெதுவா யாருக்கும் தெரியாம அந்த கார் பக்கத்துல வாங்க ஃப்ரெண்ட். நீங்க இவங்களை தனியா பிடிச்சிருக்கீங்க சார். நாங்க ரொம்ப நாளா இவங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. எங்க டிபார்ட்மெண்டே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சார். ஆக்சுவலி இதுக்கு முழு காரணமும் இவங்க தான். இந்த ஃப்ரெண்டு மட்டும் தைரியமா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களை பிடிச்சிருக்கவே முடியாது சார். என் ஃப்ரெண்ட் எனக்காக வந்தாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இதெல்லாம் செஞ்சேன். குட்டீஸ், உங்க அப்பா அம்மா நம்பர்லாம் தெரியுமா? ஓகே ஓகே. இந்த போலீஸ் அங்கிள் கூட போனீங்கன்னா உங்களை பத்திரமா வீட்டுல இறக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? கூட ஓகே சார். வாங்கம்மா வாங்க. போலாமா? ஃப்ரெண்ட், என்னாச்சு ஃப்ரெண்ட்? அம்மா என்ன தேடிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா ஃப்ரெண்ட்? ஆமா இல்ல, இருங்க ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் தமிழோட ஃப்ரெண்டு பேசுறேங்க. சொல்லுங்க சார். தமிழ் கிடைச்சிட்டா என் கூட தான் இருக்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க. நான் உடனே வரேன். தமிழ் எங்க இருக்காளா? வண்டி எடு. தமிழ் கிடைச்சிட்டாளா? பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அப்படி இருக்கீங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். பார்த்த எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு கொடுத்து வைக்கலையோ தெரியல. எங்களுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. ஆக்சுவலா நானும் வாசுவும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வாசு இருந்த வரைக்கும் என்னை எந்த குறையும் இல்லாம ராணி மாதிரி பாத்துக்கிட்டான். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் அது அவன் கூட தான் சொல்லலாம். நீ மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கடவுள் நினைச்சாரோ என்னவோ தெரியல.
வாசுவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. வாசு போனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் தமிழ் மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் தமிழுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீங்க தான் அவளை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. வாசு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஏன் வாசு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கூடவே இருக்காருன்னு நம்பிக்கையோட இருங்க. இதயமே கடனாக கடனாக இடம் மாறி போன இதயம் தேடுதே. ஆதி, என்னடாச்சு? ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதாவுக்கு என்னாச்சு? ஸ்வேதா காணும்டா. என்னது காணுமா? டேய், உன் கூட தானடா இருந்தா? டேய், அது வீடெல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, அவளை காணோம். அதனால தான்டா உன்னை வர சொன்னேன். அவளை எங்கேயுமே காணோம். டேய், என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு நேத்து நைட்டு? சொல்றா. டேய் ஆதி, முட்டாள் மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், நான் வேணும்னே எதுவும் பண்ணலடா. அவ திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ண எனக்கு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காளுன்னு கோவத்துல அடிச்சிட்டேன்டா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. போடாங்க. டேய், ஆரம்பத்துல இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. என்னைக்கு நீ காஞ்சிபுரம் வந்தியோ அப்போதுல இருந்து ஸ்வேதாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தப்போ நீயே பிளான் பண்ணி கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி வச்ச. உன்னை பார்த்துட்டு போன அக்கறையில வந்தவள கை நீட்டி அடிச்சிருக்க. டேய், சத்தியமா நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு தெரியலடா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? டேய், இப்ப நேத்து நடந்ததை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்ல. டேய், ஸ்வேதாவை காணோம். அவ இன்னும் எங்க இருக்கானே தெரியல. முதல்ல அவளை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசி. ஆமா சார், நீங்க அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறீங்க. இப்போ நான் போய் அவளை கண்டுபிடிக்கணும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரத்துல போலீஸே வந்தாலும் வரும். ஏய், என்னடா சொல்ற? ஆமாடா, கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கிறானே, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. ஏற்கனவே நான் பதட்டத்துல இருக்கேன். நீ வேற எதுக்குடா எனக்கு பிபி ஏத்துற? என்ன கேஸ்? நான் எங்க இருக்கேன் என்னன்னு உன்னை விட்டு கேட்க சொன்னாரா? நான் உயிரோட தான் இருக்கேன்னு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. டேய், பாவம்டா. இந்த பேசு பேசுடா. ஸ்வேதா, சொல்லுங்க மாமா. சாரி ஸ்வேதா, நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது. ச்சே, நீங்க ஏன் மாமா சாரி சொல்றீங்க? நியாயப்படி நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். அது சரி. தப்பு எல்லாமே ஏன் மேலதான். உங்ககிட்ட சொல்லாம உங்களை பார்க்க வந்தது, உங்க பர்சனல் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டது, இது எல்லாமே ஏன் தப்புதான் மாமா. ஒன்ஸ் அகைன் ஐம் வெரி சாரி மாமா. உங்களுக்கு நான் எப்ப முக்கியம் தோணுதோ அப்ப நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க மாமா. அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.